ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது விரயத்தில் லக்னாதிபதி. இதான் தலைப்பு. நம்ம லக்னத்தின் அதிபதி ரொம்ப முக்கியமானவர். இவர் எந்த மாதிரியான ஸ்தானங்கள் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம். அதில் ஒரு பார்ட்டு இது. பொதுவாக லக்னாதிபதி மறையக்கூடாது 6, 8, 12 அப்படின்னு சொல்கிறது பொது கருத்து. இந்த 12 லக்னங்களுக்கும் லக்னாதிபதி போய் 12ஆம் வீட்டில் மறைஞ்சார் அப்படின்னா எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக 12ஆம் இடத்துல லக்னாதிபதி இருப்பது சிறப்பு அன்று. காரணம் என்ன அப்படின்னா, 12ஆம் இடத்துல இவர் போய் அமரும்போது ஜாதகர் ஒரு சுய முடிவு எடுப்பதில் நிறைய தடைகள் உடையவராக போயிடுவார். சார்பு நிலை ஜாதகமாகிடும். மற்றவங்க சொல்கிறதுக்கே கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்துக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரியே லைஃப்பை கொண்டுட்டு போயிடுறதுங்கிற மாதிரியான ஒரு தற்சார்பு இல்லாமல், ஒரு அடுத்தவங்களை சார்ந்து அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு, அப்பா சொன்னால் கேட்டுக்கிறேன், அம்மா சொன்னால் கேட்டுக்கிறேன், கூட பிறந்தவங்களுக்கு கேட்டுக்கிறேன், நண்பர்களுக்காக நான் செயல்படுறேன், வாழ்க்கை துணைக்காக செயல்படுறேன்னு சொல்லி ஒரு டிஃபெண்டாகவே போயிடுவாங்க. 12ஆம் இடம்ங்கிறது அது போக பார்த்திங்கன்னா விரயத்தை தரக்கூடிய ஒரு இடம். அயன சயன போக சுகம்ங்கிறது அந்த இடத்துல இருந்தாலும் விரயம்ங்கிறதும் அந்த இடத்துல தான் ஒழிஞ்சிட்ருக்கும். ஸோ ஜாதகர் தன்னுடைய தன்னம்பிக்கையை விரயம் பண்ணிகிட்டே இருப்பார். லக்னாதிபதி தான் தன்னம்பிக்கை கொடுக்குறவர். அதனால் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும்னாலும் இதில் 12 லக்னங்களுக்கும் நுணுக்கமாக சில வித்தியாசங்களும் இருக்கவே செய்யும். எல்லா நிலைகள்லேயும் ஒரே மாதிரி பலன் இருக்காது அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்துடைய அழகே. அந்த வகையில் இப்போ மேச லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் ஒரு கடும் பாவி. இவர் 12ஆம் இடம் குருவோட வீட்டில் இருக்கிறது அவ்வளோ மோசம் அப்படின்னு சொல்லிட முடியாது. கொஞ்சம் தன்னம்பிக்கை குறைவான அமைப்பு தான். ஏன்னா நல்ல செயல்திறன் மிக்க கிரகமான செவ்வாய் குருவோட சாஃப்ட் கார்னர் வீட்டில் போய் உட்கார்ந்துடுற போது ஜாதகர்கிட்ட அந்த சார்பு நிலை குணங்கள் வந்துடதான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பாவக்கோளான செவ்வாய் லக்னத்திலே வழுக்கிறத விட இந்த மாதிரி குருவோட வீட்டில் இருக்கிறது அவ்வளோ மோசம் இல்லை, பரவாயில்ல, பையன் நல்ல பையன், ஒழுக்கமான பையன், பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடந்துக்குவான் அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைக்கு போயிடும். ஸோ இது ஒரு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 12ஆம் இடமான மேசத்தில் இருக்கிறது மோசம்னு சொல்லவே முடியாது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுக்கு 12 மறைவு இல்லை. சுக்கிரனுக்கு 3ஆம் வீடு மட்டும்தான் மறைவுங்கிறனால அவர் எங்கிருந்தாலும் செயல்படுவார். அவர் ஒரு இயற்கை சுவர், கொஞ்சம் பாவ வீட்டில் உட்கார்றதுனால, அதுலேயும் முதன்மை வீட்டில் உட்கார்றதுனாலையும் அது ஒரு பெரிய நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இதுவும் தற்சார்பு நிலை இல்லாத அமைப்பு தான்னாலும் கூட ஜாதகருக்கு பெரும் துன்பங்களோ பெரும் கஷ்டங்களோ ஏற்பட்டு விடுவதில்லை, சமாளிக்கிற அளவில் இருக்கும். இதுவும் 50-50 சாய்ஸ் தான். மிதுன லக்ன ஜாதகத்திற்கு புதன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதிநட்பு வீடு அவருக்கு. இதே மாதிரி புதனுக்கு எங்கே இருந்தாலும் மறைவு கிடையாதுங்கிறதுனால இவரும் செயல்படும் தன்மை கொண்டவராக இருப்பார். ஆனால் மிதுன லக்னத்துக்கே உண்டான அந்த முந்திரி கொட்டத்தான குணம் இல்லாமல் குடும்பம் சொன்னால் கேட்டுக்கிறது, வாழ்க்கை துணை சொன்னால் கேட்டுக்கிறது, மற்றவங்களுடைய அறிவுரைகளை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிற நிலையில் இது கொஞ்சம் பெட்டரான சான்ஸ்னே சொல்லலாம். மற்ற 2 லக்னங்களுக்கு 50-50 சாய்ஸ்னால் மிதுனத்துக்கு புதன் 12 இருக்கிறது 75% ஓகே அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். கடக லக்ன ஜாதகர்களுக்கு சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இவர் வளர்பிறையில் இருக்காரா தேய்பிறையில் இருக்காராங்கிறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடக லக்னம் ஒரு ஆளுமை திறன் கொண்ட லக்னம், பவர்ஃபுல்லான லக்னமும் கூட. அவங்களுக்கு லக்னாதிபதி 12 புதனோட வீட்டில் போய் உட்கார்றது மிதுன ராசிங்கிற அடிப்படையில் வரும். அது அவ்வளோ சிறப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட லக்னாதிபதி மறைக்கூடாது. அப்படி ஒரு வேளை அவர் மறைஞ்சார்னா வேறு பாவக்கோள்களின் தொடர்பு இல்லாமலும் நல்ல வளர்பிறை சந்திரனா அஷ்டமி தேதிக்கு மேலே வளர்ந்த நிலையில் வளர்பிறை சந்திரனா இருந்துட்டார்னா பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் பாவிகளோடு சேர்ந்து இருப்பதோ தேய்பிறையில் இருக்கிறதுங்கிறதும் இந்த லக்னத்தின் மேன்மையை, வளர்ச்சியை, யோகத்தை குறைக்கிறதா தான் போயிடும். ஸோ இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இது கொஞ்சம் நுணுக்கமாக கணிக்க வேண்டியது. எப்படி இருந்தாலும் கடக லக்னத்துக்கு சந்திரன் 12 மறைகிறது நெகட்டிவ். 75% மேலே இது நெகட்டிவ் தான் சொல்லணும். சிம்ம லக்னத்துக்கு அதே மாதிரி தான். சூரியன் போய் நட்பு வீட்டில் தான் உட்காருவார். தன்னுடைய மனைவி அதாவது சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம், சூரியன் தகப்பனை குறிக்கக்கூடிய கிரகங்கிற அடிப்படையில் வாழ்க்கை துணையின் வீட்டில் அமர்ந்த சூரியன் அப்படிங்கிற மாதிரி வரும். சிம்மமும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த லக்னம். ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த இந்த லக்னத்துக்கு போய் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறதுங்கிறது சந்திரனின் நிலையை கொண்டு வேறு பாவிகள் இணையாத நிலையில் ஓகேங்கிற லெவல் எடுக்கலாம். இருந்தாலும் ஆளுமை திறன் கொண்ட லக்னங்களில் இந்த கடகமும் சிம்மம் வரும். இவங்களுக்கெல்லாம் லக்னாதிபதி மறையாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட 75% நெகட்டிவ் தான்.
இதில் பாவக்கோள்கள்லாம் கூட சேர்ந்துட்டாங்கன்னா ஜாதகரின் அந்த நேச்சுரலான இயல்பே இல்லாமல் போயிடுங்கிறது மாதிரியான அமைப்பில் வந்துடும். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் 12ஆம் இடத்துல தனது அதிநட்பு வீட்டில் இருப்பார். அதனால் இது கிட்டத்தட்ட மிதுன லக்னம் மாதிரி தான் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் ஒரு நூல் கம்மி அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு 50-50 சாய்ஸாக வரும். சூரியனுடைய வீட்டில் புதன் பெருசாக கெட்டு போயிடுறதில்ல. கன்னி லக்னத்துக்கு உடைய புதன் துணிகரமாக கடனையும் வில்லங்கத்தையும் ஏற்படுத்துகிற தன்மையை குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுடைய அறிவுரையும் வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் நடந்துக்குவாருங்கிற வகையில் இது சிறப்பு தான், அவ்வளோ மோசம் இல்லைன்றலாம். ஸோ சிம்மத்தில் ஒரு புதன் இருக்குது. துலா லக்னத்துக்கு சுக்கிரன் 12ல் மறையிறது நீச்சங்க, இதுவும் கொஞ்சம் நெகட்டிவ். துலாமும் ஒரு வலிமையான லக்னம், கடக லக்னத்துக்கு ஈக்குவலாக வலிமையான ஒரு பவர்ஃபுல்லான லக்னம். அப்படி இருக்கும்போது லக்னாதிபதி போய் 12ஆம் இடத்துல மறையிறது நட்பு வீடு தான், ஆனால் நீச்ச வலிமை அடையிறதுங்கிறது ரொம்ப நெகட்டிவ். இங்கே ஒரு நீச்ச பங்கம் ப்ராப்பராக கிடச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டு வாழ் தொழில்கள், வெளிநாட்டில் போய் நிரந்தரமாக செட்டில் ஆகிறது, வெளி மாநிலங்களில் போய் நல்ல பவர்ஃபுல்லான மனிதனாக உருவாகிறதுங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடும். இங்கே அவருக்கு நீச்ச பங்கம் ப்ராப்பராக கிடைக்கணும். கிடைக்கலைன்னா இது ஒரு பெரும் நெகட்டிவான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். விருச்சிக லக்ன ஜாதகங்களுக்கு செவ்வாய் சுக்கிரனோட வீடான 12ல் இருக்கிறது இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை. காரணம் என்னென்னா விருச்சிக லக்னம் செவ்வாய் ஏற்கனவே ஒரு பாவக்கோள், விருச்சிகம் இன்னொன்று பாவ வீடு. இந்த வீட்டிலே அவர் நேரடியாக வழுக்கிறத விட இயற்கை சுப வீடான துலாத்தில் போய் உட்காந்துக்கிறத மோசமான விளைவுன்னு எடுத்துக்க முடியாது. இது ஒரு மாதிரி மேனேஜபிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஜாதகர்கிட்ட கொஞ்சம் கருணை, சார்பு நிலை, மற்றவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறது, அனுசரணை, வாழ்க்கை துணையை மதித்து நடக்கிறது, சமுதாயத்தை மதித்து நடக்கிறதுன்னு நிறையா நல்ல குணங்கள் வெளிப்படும். அதனால் இது ஒரு 50-50 சாய்ஸ், அவ்வளோ மோசம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். தனுர் லக்ன ஜாதகத்திற்கு ஆளுமை திறன் கொண்ட குரு போய் விருச்சிகத்தில் அதிநட்பு வீட்டில் உட்காருது. இது குரு இங்கே இருக்காருங்கிற அடிப்படையில் நல்ல வீடு தான், ஏன்னா வியாழவட்டம்ங்கிற சூட்சுமத்துக்குள்ளே வரும். ஆனால் அதே நேரத்தில் லக்னாதிபதி போய் ஒரு பாவ வீட்டில் 12ல் மறைகிறாருங்கிறது ஒரு தற்சார்பு நிலை இல்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளைங்கிற மாதிரி மற்றவங்க பேச்சை கேட்கறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுடக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் லக்னாதிபதி 12ல் மறைகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சுய முடிவுகள் எடுப்பதில் ஜாதகருக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும், கல்வி தடைகளை ஏற்படுத்தக்கூடிய தகுதி இருக்கும், தாயாதி வர்க்கத்தோடு பிணக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் கோளாறு இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் பலன் ஜாஸ்தியாக இருக்கும். மகரத்துக்கு சனி, அவர் ஒரு சரியான பாவக்கோள், தனுசில் உட்காருறது பிரச்சனை இல்லை. குருவோட வீட்டில் சனி இருக்கிறாருங்கும் போதே அது ஒரு யோகம். முற்றிலும் புதிய சூழல்களுக்கு ஜாதகரை நகர்த்தி அதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி, வெற்றி, முன்னேற்றம் போன்றவற்றை தந்து குடும்பத்தை விட்டு பிரித்து ஜெயிக்க வைப்பார். ஸோ அந்த வகையில் ஜாதகத்திற்கு இது யோகம்னு எடுத்துக்கலாம். இதுவும் 50-50 சாய்ஸ் தான். மற்றவங்க பேச்சை கேட்குற அந்த தன்மை இருக்கும்னாலும் கூட ஜாதகர் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வருவார்னு எடுத்துக்கலாம். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி 12ஆம் இடத்துல மறையிறதில்லை, ஆட்சி வலுவை அடைஞ்சிடுவார். அதனால் இவருக்கு அந்த ஆட்சி வலு கிடச்சிட்றதுனால இங்கே லக்னாதிபதி மறைஞ்சாலும் வலு பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி இதுவும் பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றி ஜாதகரை வெற்றி கொள்ள வைக்கும் ஒரு அமைப்பு. இப்போ மேச லக்னம் பாருங்கள், விருச்சிக லக்னம் பாருங்கள், மகரம் பாருங்கள், கும்பம் பாருங்கள், 12ல் இருக்கிறது சிறப்பு தான். அதே மாதிரி மிதுனமும் கன்னியும் 12ல் இருக்கிறது ஒன்றும் மோசம்னு சொல்லிட முடியும். மீன லக்ன ஜாதகர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல மறையிறது, இதுவும் இங்கே வேலைவட்டம் நிலைத்த வீட்டில் மறைவாருங்கிறது ஒரு விதத்தில் சிறப்புனாலும் கூட லக்னாதிபதியின் தன்மைக்கேற்ப அவர் வலுவிழக்கிறார். ஏன்னா இங்கே ஆட்சி உச்சம் எதுவும் அடைஞ்சிடுறதில்ல, ஓகே அப்படிங்கிற லெவலை தான் அடைகிறாருங்கும் போது சுயசார்பு நிலை குறைபாடுகள் ஏற்படுறது, விரய செலவு நிறைய பண்ணிடுறது. ஏன்னா இது ஏற்கனவே உபயராசி வேறு, உபயலக்னம். இப்போ விரயங்களை நிறையா செய்கிறது, வெளியூரில் வசிக்கிறது, வெளிநாட்டில் வசிக்கிறதுங்கிற மாதிரியான பலன்கள் இருக்கும். இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% தான் நன்மை. இப்போ 12 லக்னங்களுக்கும் பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக லக்னாதிபதி 12ல் இருக்கிறது தப்பு தான், பட் 12ல் இருந்தாலும் சமாளிக்க முடியுங்கிற மாதிரியான அமைப்பு யாருக்கு வரும்னா மேசத்துக்கு இருக்கும், ரிஷபத்துக்கு இருக்கும், மிதுனத்துக்கு சிறப்பு, கடகத்துக்கு இல்லை, சிம்மத்துக்கு இல்லை, கன்னிக்கு பரவாயில்லை, துலாத்துக்கு சுத்த மோசம், நீச்சபங்க அடைஞ்சே ஆகணும், விருச்சிகத்துக்கு ஓகே நல்லாயிருக்கும், தனுசுக்கு சுமார் தான், மகரத்துக்கு சிறப்பு, கும்பத்துக்கு சிறப்பு, மீனத்துக்கு சுமார் தான். இந்த மாதிரியான அமைப்பில் உங்கள் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல வருவார். அதுவும் 12ஆம் இடம் என்ன தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இருக்கிற இடத்துலேருந்து வெளியேற்றிடும். லக்னாதிபதி 6, 8, 12ல் இருந்தால் சொந்த ஊரில் இருக்காதீங்க, இது நான் கொடுக்குற அட்வைஸ். பூர்வீகம், சொந்த பந்தம், குலதெய்வத்தின் அருகாமையில் இருக்கிறது, சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சானுக்கு நடுவில் குடியிருக்கிறது, இது ஆகவே ஆகாது. லக்னாதிபதி மறையிறார், நீங்கள் மறையணும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது, சொந்த ஊரில் இருக்கக்கூடாது, தூரமாக தள்ளி போயிடணும், வெளி மாநிலங்களில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கனாலே பாதி கிணறு தாண்டிடுவீங்க, பிரச்சனை இருக்காது.
விரயங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதுக்கு தான் எப்போவுமே குடும்ப உறவுகளோட எப்போவுமே ஒரு கலந்து ஆலோசித்தல். ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும், வீடு கட்டுறதா இருந்தாலும், கார் வாங்குறதா இருந்தாலும், தொழில் தொடங்குறதா இருந்தாலும், மற்றவங்க அறிவுரை கேட்காம நாமளாக தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. பொதுவாக லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் போக சுகத்துக்கு அதிகமாக ஆசைப்படுற தன்மையை கொடுப்பார். ஏன்னா அது அயன சயன போக சுகம். எப்போ பார்த்தாலும் படுத்துக்கிட்டே இருக்கணும், நல்ல பெட்டு வசதி இருக்கணும், காமம் சற்று மிகுதியான எண்ணங்கள் சிந்தனைகளை கொடுக்கும். இதெல்லாம் நாம் தான் பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மொத்தத்தில் லக்னாதிபதி மறைவது என்பது சில லக்னங்களுக்கு பெரும் கெடுதல்களை விளைவிப்பதில்லை, சில லக்னங்களுக்கு மத்தியமமான பலன்களையும் சில லக்னங்களுக்கு மோசமான பலன்களையும் தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.